நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு சொல்வளர்காடு அத்தியாயம் 7. நள்ளிரவில்தான் சௌனகர் பாண்டவர்களின் மாளிகைக்கு திரும்பி வந்தார். விதுரரின் அமைச்சு மாளிகைக்கு சென்று அவருடன் நெடுநேரம் அமர்ந்திருந்தார். அங்கே சுரேசரை வரச் சொல்லி நடந்தவற்றை பற்றி தருமன் கேட்டால் மட்டும் சொல்லும்படி சொல்லி அனுப்பினார். சுரேசர் திரும்பி வந்து பாண்டவர்கள் 5 துயின்று விட்டதாக சொன்னார். சௌனகர் நம்ப முடியாமல் சில கணங்கள் நோக்கி நின்றார். 5 என்றார். ஆம் அமைச்சரே, முதலில் துயிலறைக்கு சென்றவர் அரசர்தான். அவர் சென்றதுமே இளைய பாண்டவர் பீமன் உணவறைக்கு சென்றார். பார்த்தன் வழக்கமான விற்பயிற்சிக்கு சென்றார். சிறிய பாண்டவர் நகுலன் புறவிச்சாலைக்கு சென்றார். சகதேவன் சற்று நேரம் சுவடி ஆராய்ந்து கொண்டிருப்பதை கண்டேன். நீராடி உணவருந்துவிட்டு அரசர் உடனே படுத்து கொண்டார். அவர் உண்மையிலேயே துயில்கிறாரா என நான் ஏவலனிடம் கேட்டேன். அவர் படுத்ததுமே நீள் மூச்சுகள் விட்டார். சற்று நேரத்திலேயே ஆழமான குரட்டையொலி எழத் தொடங்கிவிட்டது என்றான். திரும்பி வரும்போது பயிற்சி முடித்து பார்த்த நீராடச் செல்வதை கண்டேன். அவர் முகம் அமைதியுடன் இருந்தது. நான் சோடி அறையில் அமர்ந்து ஓலைகளை சீரமைத்தேன். 18 செய்திகள் அனுப்ப வேண்டியிருந்தது. இரவு ஒலி மாறுபாடு கொள்ளத் தொடங்கிய நேரத்தில் இளையோர் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டு பேரரசியின் தூதன் வந்தான். நான் எழுந்து சென்று நோக்கிய போது இளவரசர் நகுலன் முற்றத்தில் ஒரு புறவி குட்டியுடன் விளையாடி கொண்டிருந்தார். அவர் சிரிக்கும் ஒலி கேட்டது. பீமன் உணவுண்டு கைகளை கூட கழுவாமல் அப்படியே உணவறைக்குள் படுத்திருந்தார். நிறைவுடன் உணவுண்டால் அவர் முகம் தெய்வ சிலைகளுக்குரிய அழகை கொண்டுவிடும். அருகே ஒழிந்த பெருங்கலங்கள் கிடந்தன. அவற்றை ஓசையில்லாது எடுத்து அகற்றி கொண்டிருந்தனர். 5 துயில்வதற்காக காத்திருந்தேன். அவர்கள் துயில்வதை கண்டபின் அவர்கள் ஆழ்ந்து துயின்று விட்டார்கள் என்று குந்தி தேவிக்கு செய்தி அனுப்பினேன் என்றார் சுரேசர். சௌனகர், பேரரசி துயில மாட்டார் என்றார். சுரேசர் புன்னகை செய்தார். சௌனகர், எப்படி துயில்கிறார்கள் என்று வியப்பாக இருக்கிறது என்றார். விதுரர், அவர்கள் எதிலிருந்தோ விடுதலை கொண்டிருப்பார்கள் என்றார். சௌனகர் அவரை ஒரு கணம் அசைவிலா விழிகளுடன் நோக்கினார். எத்தனை உருமாற்றுகளில் இன்று புகுந்து நடித்திருக்கிறார்கள். அனைத்து வண்ணங்களையும் அகற்றிவிட்டு ஆன்மா ஓய்வெடுக்க விழையும் அல்லவா என்றார் விதுரர். அவர் சொல்வதை புரிந்து கொள்ளாமல் ஆம் என்றார் சௌனகர். விதுரர் நிலையழிந்தவராக அனைத்து சுவடிகளையும் தன்முன் போட்டு கையால் அலைந்து கொண்டிருந்தார். எந்த சுவடியையும் அவர் வாசிக்கவில்லை என்று தெரிந்தது. சிற்றமைச்சர் பார்க்கவர் வந்து தலைவணங்கிய போதுதான் சௌனகர் துரியோதனனை நினைத்து கொண்டார். அரசனை பற்றிய எண்ணங்களை விலக்கிக் கொள்ளத்தான் விதுரரும் தானும் வேறு பேச்சுக்களில் ஈடுபட்டோமா என எண்ணினார். பார்க்கவர், அரசரை ஆதூர சாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றார். விதுரர் அவரை பார்ப்பதை தவிர்த்து ஒரு ஓலையை கையால் சுண்டி கொண்டிருந்தார். எலும்புகள் பல முறிந்துள்ளன. அரசர் நெடு நாட்கள் ஆதுர சாலையிலேயே இருக்க வேண்டியிருக்கும் என்றார் பார்க்கவர். விதுரர் அதற்கும் ஒன்றும் சொல்லவில்லை. பேரரசருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அவர் சொன்னபோது விதுரர் நிமிர்ந்து நோக்கினார். செய்தியுடன் சென்றவர் பால்ஹீக நாட்டு இளவரசர் பூரிஸ்ரவஸ் என்று பார்க்கவர் சொன்னார். ஆம், அவர் வந்திருப்பதாக சொன்னார்கள் என்றார் விதுரர். படைக்கூட்டு குறித்து பேசுவதற்காக அங்கரவனை அழைத்திருந்தார். சொல் தேர்ந்தவர் என்பதனால் அவரையே பேரரசரிடம் அனுப்பியிருக்கிறார்கள். அரசருக்கு நிகழ்ந்தவற்றை அவர் சொல்வதை கேட்டு பேரரசர் வெறுமனே அமர்ந்திருந்தார். பின்னர் ஒரு சொல்லும் பேசாமல் சூதர்களிடம் இசையை தொடரும்படி ஆணையிட்டுவிட்டு பால்ஹீகர் செல்லலாம் என்று கையசைத்தார். பால்ஹீகர் தலைவணங்கி வெளியேறினார். அரசர் இப்போதும் இசை கேட்டு அமர்ந்திருக்கிறார். விதுரர் ஓலைச்சுவடியை சுழற்றி கொண்டு சில கணங்கள் இருந்துவிட்டு இந்திரபிரஸ்தத்தின் அரசி என்ன செய்கிறார் என்று பார்த்து வாரும் என ஒற்றர் கைவல்யரை அனுப்பினார். அவர் திரும்பி வந்து அரசி அந்தியிலேயே காந்தார அரசியர் மாளிகையில் துயில் கொண்டு விட்டார். அங்கே பிற பெண்கள் எல்லாம் விழித்திருக்கின்றனர் என்றார். விதுரர், பேரரசிக்கும் நிகழ்ந்தவை தெரியும் அல்லவா என்றார். அங்கே அனைவருக்கும் தெரியும் என்றார் கைவல்யர். பேரரசி அதை செவி கொடுத்து கேட்கவில்லை. அரசியரின் 2 தேவியர் மட்டும் கிளம்பி ஆதுர சாலைக்கு சென்றுள்ளனர். அங்குள்ள பெண்கள் எவரும் அரசர் புண்பட்டிருப்பதை ஒரு பொருட்டாக எண்ணுவதாக தெரியவில்லை. என்ன நிகழ்கிறது அங்கே என்றார் விதுரர்.
நாளை காலை கொற்றவை ஆலயத்தில் 7 எருமைகளை பலி கொடுக்க வேண்டும் என பேரரசி ஆணையிட்டிருக்கிறார்களாம். எருமைகள் வந்துவிட்டன. அவற்றுக்கான பூசணைகள் நிகழ்கின்றன. அவற்றுக்கு பூசை செய்ய தென்னாட்டு பூசகிகள் 18 பேர் அங்கே வந்துள்ளனர். 7 எருமைகளா என்றார் விதுரர். 7ஆ? திரும்பி சௌனகரை நோக்கிவிட்டு, அது பெரும் குருதி கொடை அல்லவா என்றார். சௌனகர், நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றார். கொற்றவை நம் குலம் மீது பெருஞ்சினம் கொண்டிருந்தால் பழியீடாக அளிக்கப்படும் பலி அது. 7 எருமை கடாக்களின் குருதியால் அன்னையை நீராட்டுவார்கள். அவள் காலடியில் அக்கடாக்களின் தலைகள் வைக்கப்படும். பின்னர் அவற்றின் கொம்புகள் வெட்டப்பட்டு ஊதுகருவிகளாக்கப்படும். அவை காலந்தோறும் அன்னையிடம் பொறுத்தருள்க தேவி என்று முறையிட்டபடி இருக்கும் என்றார் விதுரர். பின்பு தலையை அசைத்தபடி, முன்பெல்லாம் 8 தன் தலை கொடுக்கும் வழக்கம் இருந்தது. இப்போது கூட தென்னாட்டில் அவ்வழக்கம் உள்ளது என்றார். அச்சொற்கள் சௌனகரின் உள்ளத்தில் மெல்லிய நடுக்கத்தை உருவாக்கின. தென்னாட்டில் இளம் பெண் ஒருத்தியை கொற்றவை என மாற்றொரு அணிவிப்பார்கள். அவளுக்கு புலித்தோலாடை அணிவித்து கையில் முப்புரிவேல் அளிப்பார்கள். நுதல் விழி வரைந்து நெற்றியில் பன்றிப்பல்லை பிறையென சூட்டுவார்கள். வேங்கை புலியின் குருளை மேல் அவளை அமரச் செய்து அவள் காலடியில் தலை வெட்டி இட்டு விழுவார்கள். சௌனகர், குலப்பழிக்காகவா? ஆம், பெண் பழியே பெரும் குலப்பழி என்பது தென்னாட்டவர் நம்பிக்கை. சௌனகர், இவர்கள் காந்தாரர்கள் என்றார். வேதம் பிறக்காத காலத்திலேயே காந்தாரத்து மக்கள் தென்னகம் புகுந்து விட்டனர் என்பது நூல் கூற்று. அவர்களின் முறைமைகள் நிகரானவை என்றார் விதுரர். அங்கே விரலியர் அமர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கைவல்யர் சொன்னார். கொற்றவையை பற்றிய பாடல்கள், வேட்டுமவரி என்று அதை சொன்னார்கள். கற்பாறைகள் உருள்வது போன்ற தாளம், வெடித்தெழுவது போன்ற சொற்கள். அதை கேட்டு நிற்பதே கடினமாக இருந்தது. விதுரர், பேரரசியின் உள்ளம் கொதித்து கொண்டிருக்கிறது என்றார். ஆறிவிடும், ஏனென்றால் அவர் அன்னை என்றார் சௌனகர். இல்லை அமைச்சரே, பேரரசரின் உள்ளம் ஆறும். அவர் தன் மைந்தரை ஒருபோதும் துறக்க மாட்டார். அதை இப்போது தெளிவுறவே காண்கிறேன். ஆனால் பேரரசி அமைதியுறவே போவதில்லை. இனி அரசருக்கு அன்னை என ஒருவர் இல்லை. சௌனகர் நெஞ்சுக்குள் திடுக்கிட்டார். ஏன் என்ற கேள்வி பொருளற்றது என அவரே உணர்ந்திருந்தார். பெண்கள் இங்கு அணையும் அனைத்து உருவங்களையும் களைந்துவிட்டு சென்றடையும் இடம் ஒன்று உண்டு என்றார் விதுரர். மெல்ல அங்கே ஆழ்ந்த அமைதி உருவாகியது. சௌனகர் எழுந்து, நான் அரண்மனைக்கு செல்கிறேன். நானும் துயில் கொள்ள வேண்டும் என்றார். விதுரர், என்னால் துயில முடியும் என தோன்றவில்லை. இவை அனைத்தும் முடிவுக்கு வரும் வரை என் நரம்புகள் இழுபட்டு நின்றிருக்கும் என்றார். தளர்ந்த காலடிகளுடன் சௌனகர் அரண்மனைக்கு வந்தார். அரசரும் தம்பியரும் முழுமையான துயிலில் இருப்பதாக ஏவலன் சொன்னான். ஒற்றர்களை வரவழைத்து துரியோதனன் எப்படி இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டார். அவன் எலும்புகள் சேர்த்து கட்டப்பட்டு உடல் முழுக்க தேன்மெழுகும் வெண்களிமண்ணும் கலந்து பற்று போடப்பட்டிருப்பதாகவும், நெஞ்சுக்குள் நுரையீரல் கிழிந்திருப்பதனால் மூச்சு வழியாக குருதி தெரிக்கிறது என்றும், அகிபீனா மயக்கில் துயில் கொண்டிருப்பதாகவும் ஒற்றர்கள் சொன்னார்கள். கௌரவர்கள் அனைவரும் ஜெயத்ரதனும் பூரிசரவசும் ஆதுர சாலையில்தான் அப்போதும் இருந்தார்கள். களைப்புடன் அவர் படுக்கைக்கு சென்றார். கண்களுக்கு மேல் மெழுகை அழுந்த பூசியது போல துயிலை உணர்ந்தார். படுத்து கொண்டதும் மெல்லிய ரீங்காரம் என அன்று நிகழ்ந்த அத்தனை பேச்சுக்களும் கலந்து அவர் தலைக்குள் ஒலித்தன. மயங்கி மயங்கி சென்று கொண்டிருக்கையில் அவர் ஒரு துணுக்குரலை அடைந்து உடல் அதிர எழுந்து அமர்ந்தார். அன்று நிகழ்ந்தவை உண்மையிலேயே நிகழ்ந்தனவா? உள மயக்க அல்லவா? கனவு கண்டு விழித்து கொண்டது போல் இருந்தது. ஆனால் கனவென ஆறுதல் கொள்ள முடியாதது அது. அது உண்மையில் நிகழ்ந்தது. உண்மையில் நிகழ்ந்திருக்கிறது. உண்மை நிகழ்வு என்பது தெய்வங்களால் கூட மாற்றிவிட முடியாதது. கற்பாறைகளைப் போல அழுத்தமாக நிகழொலிகள் ஊன்றி அமைவது. எத்திசையில் எப்படி அணுகினாலும் அது அங்கே அப்படித்தான் இருக்கும். அவர் பெருமூச்சு விட்டார். மீண்டும் படுத்து கொண்ட போது உள்ளம் எதிர் திசையில் திரும்பியது. கனவுகளும் கற்பனைகளும் தான் மேலும் அஞ்சத்தக்கவை. அவை வளர்ந்து பெருகுகின்றன. அவை விதைகள். உண்மை நிகழ்வென்பது கூழாங்கல். அது முடிவுற்றது. அதன் மேல் 1000 எண்ணங்களையும் சொற்களையும் ஏற்றலாம். அவை ஆடைகள் போல, மலை மேல் முகில்கள் போல. அடியில் அவை மாறாமல் அப்படித்தான் இருக்கும்.
அந்நிகழ்வு இனிமேல் இவராலும் எவ்வகையிலும் மாற்றத்தக்கதல்ல. ஆகவே அதை இனிமேல் முழு நம்பிக்கையுடன் கையாள முடியும். எண்ணங்கள் கரைந்து கொண்டே இருக்கையில் ஏன் அந்த ஆறுதலை அடைகிறோம் என அவரே வியந்து கொண்டார். காலையில் வழக்கம் போல முதற் பறவை குரல் கேட்டு எழுந்து கொண்டு கைகளை விரித்து அங்கு குடிகொள்ளும் தேவர்களை வழுத்தி கொண்டிருக்கையிலேயே வாயிலில் சுரேசர் நின்றிருப்பதை சவுனகர் கண்டார். அது நற்செய்தி அல்ல என்று உடனே உணர்ந்து கொண்டார். என்றார். நேற்று பின்னிரவே பீஷ்ம பிதாமகர் தன் முடிவை அறிவித்து விட்டிருக்கிறார். பேரரசரிடம் விடிகாலையில் அது தெரிவிக்கப்பட்டு விட்டது என்றார் சவுனகர். பிதாமகர் அரசரையே ஆதரிக்கிறார். அதை எதிர்பார்த்திருந்தாலும் சவுனகர் உடலில் ஒரு துணுக்குரல் அசைவு நிகழ்ந்தது. என்ற பின் கண்மூடி குரு வணக்கத்தை முடித்து கொண்டு மெல்ல முணங்கியபடி எழுந்தார். சுரேசர் அங்கேயே நின்றிருந்தார். அரசரிடம் தெரிவித்து விட்டீர்களா என்றார் சவுனகர். இல்லை, அவர் இன்னும் விழித்தெழவில்லை. நான் சென்ற பின் தெரிவியுங்கள் என்ற பின் சவுனகர் பெருமூச்சுடன் நீர் தூய்மைக்கு சென்றார். சித்தமாகி திரும்பி வந்து ஒற்றர்களின் ஓலைகளை விரைந்து நோக்கிவிட்டு இந்திரபிரஸ்தத்திற்கு ஒரு செய்தியை அனுப்பினார். குந்தியிடமிருந்து வந்த செய்தியில் அவள் திருதராஷ்டிரரை நம்பாமல் பீஷ்மர் மேல் நம்பிக்கை வைத்து எழுதியிருந்தாள். அதற்கு மறுமொழியாக பீஷ்மரின் முடிவை பற்றி ஒரு வரி அனுப்பினார். அவர் தருமனின் அரண்மனையை அடைந்த போது கூடத்தின் வாயிலில் சுரேசர் நின்றிருந்தார். எழுந்து விட்டாரா என்றார் சவுனகர். சித்தமாக இருக்கிறார் என்றார் சுரேசர். அவருக்கு செய்தி சென்று விட்டதா என்றார் சவுனகர். இல்லை, ஓலைகள் அனைத்தும் என்னிடமே உள்ளன. சவுனகர் நன்று என உள்ளே சென்றார். அவரை கண்டதும் தருமன் புன்னகையுடன் எழுந்து ஆசிரியருக்கு வணக்கம் என்றார். நற்றுயிலில் அவரது முகம் மிகவும் தெளிந்திருந்தது. கண்களுக்கு கீழிருந்த வளையங்கள் மறைந்திருந்தன. நீர் வற்றிய தசைகள் மீண்டும் குருதியொளி அடைந்திருந்தன. அவரை வாழ்த்திய பின் சவுனகர் அமர்ந்து கொண்டு, நேற்று நாங்கள் பிதாமகரை பார்த்தோம். அச்செய்தியை அறிவிக்க சுரேசரை அனுப்பினேன். தாங்கள் துயின்று விட்டீர்கள் என்றார். ஆம் என்ற தருமன். என்ன நிகழ்ந்தது? பிதாமகர் என்ன சொன்னார் என்றார். சவுனகர் ஒரு கணம் தயங்கிவிட்டு நிகழ்ந்ததை சொல்லி முடித்தார். தருமன் முதலில் இயல்பான மலர்ச்சியுடன் கேட்கத் தொடங்கி மெல்ல மெல்ல பதற்றமடைந்து இறுதியில் கொந்தளிப்புடன் பீடத்தின் கைப்பிடியை தன் கைகளால் பற்றி கொண்டார். அவர் சொல்லத் தொடங்கிய போது உள்ளே வந்த நகுலனும் சகதேவனும் மெல்ல அருகே வந்து உடல் விரைக்க நின்றனர். முடித்ததும் நகுலன் தருமனின் பீடத்தின் மேல் வளைவை நடுங்கும் கைகளால் பற்றி கொண்டான். அவர் அதை செய்வார் என்று எண்ணினேன் என்றார் தருமன். துச்சாதனனை அழைத்து செல்லும் எண்ணம் அவர்களுக்கு வராதிருந்ததை நல்லூழ் என்றே சொல்வேன். ஆம் என்றார் சவுனகர். தருமன். நானும் அவர் முன் செல்ல வேண்டும். அவர் என்னையும் அவ்வாறு அடித்து தூக்கி போட வேண்டும். உயிர் பிரியும் என்றாலும் அது நல்லூழை. வலித்தும் விழி நீர் உகுத்தும் அவரது தண்டனையை கடந்து வருகையில் தூயவனாக இருப்பேன் என்றார். சவுனகர் பெருமூச்சுடன் நகுலனை நோக்க அவன் உடனே புரிந்து கொண்டு, பிதாமகர் அரசாணை குறித்து என்ன சொன்னார் என்றான். அதைத்தான் நான் புரிந்து கொள்ள மாட்டாது தவிக்கிறேன். சொல்ல வந்ததும் அதுவே என சவுனகர் தொடங்கினார். இன்று காலையில் செய்தி வந்தது. பீஷ்ம பிதாமகர் துரியோதனனை ஆதரிக்கிறார் என்று. தருமன் அதை எதிர்பார்த்திருக்கவில்லை என விழிகள் ஒரு கணம் அதிர்ந்தது காட்டியது. உடனே அவர் மீண்டு, அது அவரது ஆணை என்றால் அவ்வாறே ஆகுக என்றார். பிதாமகரின் ஆணையை ஓலையால் அரசருக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்றார் சவுனகர். அவர் ஏன் அவ்வாறு செய்தார் என்று எண்ணக்கூடவில்லை. ஆனால் அதை நான் ஓரளவு உணர்ந்திருந்தேன். அவ்வாறு தாக்கிய போதே அவர் உள்ள முருகி இருக்கும். அவர் இக்குடியின் முதற்றாதை இல்லை, அதற்கப்பால் அவர் ஏதோ எண்ணி இருப்பார் என வாயிலில் வந்து நின்றிருந்த அர்ஜுனன் சொன்னான். அவன் வந்ததை உணர்ந்திராத சவுனகர் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார். எதுவானாலும் இந்த சிறிய நாடகம் முடிவுக்கு வந்துவிட்டது. நாம் அடிமைகளாவோம். சற்று கழித்து அந்த 1000 சவுக்குடன் திரும்ப வருவான். சவுனகர் நிலை அழிந்தவராக, அவ்வாறல்ல, அது அத்தனை எளிதல்ல. பிதாமகர் அதையெல்லாம் எண்ணியிருக்க மாட்டார் என்றார். எண்ணினாலும் அன்றேலும் அனைத்தும் முடிவடைந்து விட்டன. இனி அதை பற்றிய சொல்லாடல் தேவையில்லை என்றார் தருமன். தருமன் முகம் மீண்டும் மலர்ந்து விட்டதை சவுனகர் கண்டார். அது பிதாமகர் நமக்கு அளித்த தண்டனை.
தந்தையரின் தண்டனைகளிலும் அவர்களின் அருளே உள்ளது என்றார். அர்ஜுனன் உரக்க, தாங்கள் அடிமை பணி செய்வதென்றால் என்று தொடங்க, நான் இயற்றிய பிழைக்கு அது கூட ஈடாகாது என்றார் தர்மன். ஆம், அதை செய்வோம். ஆனால் இங்கே நம் அரசியும் தோல்வியாகி இருக்கிறாள் என்றான் அர்ஜுனன். அந்த இழி மக்களின் அரண்மனையில் அவள் ஏன் ஏவர் பணி செய்ய வேண்டும்? தருமன் தலையை அசைத்து, ஆம், ஆனால் அவள் நம் மனைவி. அதன் பொருட்டு அவள் அடையும் துயர்கள் அனைத்தும் அவளுடைய ஊழே என்றார். மடமை என்ற பின் அர்ஜுனன், நான் இதில் ஒன்றும் சொல்வதற்கில்லை. எது நிகழ்கிறதோ அதுவே அமைக என்று கூறி வெளியே சென்றான். தருமன், மடமை என்பதில் ஐயமில்லை. ஆனால் மடமையில் திளைப்பதாகவே எப்போதும் இதெல்லாம் அமைகிறது என்றார். சௌனகர் ஆம் என்ற பின் எழுந்து, நான் விதுரரை பார்த்துவிட்டு வருகிறேன் என்றார். தர்மன், இனி அரசு சூழ்த்தல்கள் தேவையில்லை. அமைச்சரே, அஸ்தினபுரியின் குடியாக நீங்கள் இப்போது மாறிவிட்டீர்கள். இனி நீங்கள் ஆற்றும் எச்செயலும் அரச வஞ்சனையாகவே கொள்ளப்படும் என்றார். சௌனகர் ஆம் என்ற பின் எழுந்து தலையசைவால் விடை பெற்றார். வெளியே நின்றிருந்த சுரேசரிடம், இளையவர் எங்கே என்றார். உணவுச்சாலையில் இருக்கிறார் என்றார் சுரேசர். அவர் தொழும்பராக இருந்தாலும் மகிழ்ந்திருப்பார். அடுமனை பணியோ யானை கூட்டில் ஊழியமோ அமைந்தால் போதும் என்றார் சௌனகர். சுரேசர் புன்னகை செய்தார். அவர்கள் நடக்கும்போது சுரேசர், தொழும்பர் பணிக்கு இப்போதே அரசர் ஒருங்கிவிட்டார் என தோன்றுகிறதே என்றார். அவர் துயரத்தை தேடுகிறார். எங்காவது தன்னை ஓங்கி அரைந்து குருதியும் நினமுமாக விழாமல் அவர் உள்ளம் அடங்காது என்றார் சௌனகர். விதுரரின் அமைச்சு நிலையில் அவர் முந்தைய நாள் இருந்த அதே பீடத்தில் அதே ஆடையுடன் இருந்தார். விழிகள் துயில் நீப்பினால் வீங்கி சிவந்திருந்தன. உதடுகள் கருகியவை போல் தெரிந்தன. அவர் வருவதை காய்ச்சல் படிந்த கண்களுடன் நோக்கி எழுந்து வணங்கிவிட்டு திரும்ப கனகரிடம், என் சொற்கள் அவை என்று சொல்க என ஆணையிட்டார். சௌனகர் அமர்ந்ததும், செய்தி அறிந்திருப்பீர்கள் என்றார். ஆம் என்றார் சௌனகர். இப்போது அனைத்தையும் நேரடியாக காந்தாரரே ஆடத் தொடங்கிவிட்டார். எவருக்காக என்று கசப்புடன் சௌனகர் கேட்டார். அவரது தமக்கைக்காகவா? அவரை தமக்கை முகம் நோக்கி ஒரு சொல் எடுப்பார்களா என்று? விதுரர் கசப்பு புன்னகையுடன், அதெல்லாம் இனி எதற்கு? தொடங்கிய ஆடல், அதில் இனி வெற்றி தோல்வி மட்டுமே இலக்கு என்றார். என்ன சொல்கிறார் அரசர்? இன்னும் கூட எதுவும் முடியவில்லை. அவரது படைகள் எழுந்தால் அஸ்தினபுரி பணிந்தே ஆக வேண்டும். இளைய யாதவர் ஒரு சொல் சொன்னால் போதும். சௌனகர் பெருமூச்சுடன், அமைச்சரே, பிதாமகரின் சொல்லே இறுதியானது என்று முன்னரே அரசர் சொல்லிவிட்டார் என்றார். இன்னமும் பேரரசரின் ஆணை மாறவில்லை. அவர் பிதாமகருக்காக தன் ஆணையை திரும்ப எடுத்துக்கொள்ளவில்லை என்றார் விதுரர். பேரரசரின் ஆணைப்படி இந்திரபிரஸ்தம் திருப்பி அளிக்கப்பட்டு விட்டது. பாண்டவர்கள் அதன் அரச குலம். அஸ்தினபுரியின் அரசர் அவர்களை தொழும்பராக கொள்ள முயன்றால் அது படையெடுப்பேதான். சௌனகர், இந்திரபிரஸ்தத்தின் அரசர் கொடையாக அளிக்கப்பட்ட நாட்டை மறுத்துவிட்டு தானே தொழும்பனாக வந்து நின்றால் என்ன செய்ய முடியும்? என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. சித்தம் பிறழ்ந்தவர்களின் உலகு போல் இருக்கிறது விதுரர். அவர் பிழையீடு செய்ய எண்ணுகிறார். பிதாமகரின் கைகளால் அடிபட்டு விழுந்திருக்க வேண்டும் என உண்மையான உள எழுச்சியுடன் சொன்னார் என்றார் சௌனகர். போகட்டும் என்று விதுரர் கையசைத்தார். சௌனகர், பிதாமகர் எங்கே? நாளை மாலை அவர் கிளம்பவிருக்கிறார் என்றார்கள் என்று விதுரர் சொன்னார். அவரை சந்தித்து அவரது முடிவின் விளைவென்ன என்று தெரியுமா என கேட்கலாம் என்று எண்ணினேன். என்னால் என்னை தொகுத்து கொள்ள முடியவில்லை. சௌனகர், இந்திரபிரஸ்தத்தின் அரசி தோல்வியாக வேண்டுமா என்றார். அதை தன் தாயிடம் சென்று சொல்லட்டும் அரசர் என சிவந்த முகத்துடன் விதுரர் சொன்னார். சௌனகர், உண்மையில் இனி நாம் என்ன செய்யவிருக்கிறோம் என்று கேட்டார். இன்னமும் பேரரசர் தன் ஆணையை மாற்றிக்கொள்ளவில்லை. அவர் அதை செய்ய போவதும் இல்லை என்றார் விதுரர். இன்றே துரியோதனனின் மணிமுடியை விலக்கி அரசாணை வரும். ஆதுர சாலையையே சிறைச்சாலையாக ஆக்கிக் கொள்ளலாம். அங்கனோ காந்தாரனோ எதிர்த்தால் அவர்கள் பேரரசரின் படைகளுடன் போரிட வரட்டும். குருதியால் இது முடிவாகும் என்றால்
குருதியே பெருகட்டும். சௌனகர்: ஆனால் இந்திரபிரஸ்தம் போருக்கு எழாது என்றார். ஆகவே தான் துவாரகைக்கு செய்தி அறிவித்திருக்கிறேன் என்றார் விதுரர். இளைய யாதவர் எங்களுடன் நின்றால் மட்டும் போதும். சுருங்கிய கண்களுடன் சௌனகர் நோக்கி கொண்டிருந்தார். மெல்ல இறங்கி தழைந்த குரலில், வேறு வழியில்லை அமைச்சரே. இல்லையேல் தருமனும் இளையோரும் தொழும்பராக நிற்பதை நான் காண வேண்டியிருக்கும். 1000 ஒருவன் அவனை சவுக்கால் அடித்தான் என்று கேட்டபோது நான் அக்கணம் இறந்து மீண்டேன். சௌனகர்: அவன் என்ன ஆனான் என்றார். நான் உயிருடன் இருக்கையில் அது நிகழாது என்றார் விதுரர். அந்த 1000 தண்டிக்கப்பட்டானா என்றார் சௌனகர். விலங்கு, இழிந்த விலங்கு என்று சொன்ன விதுரர், நான் இக்கணம் அஞ்சுவதெல்லாம் அவரைத்தான். கணிகரை வென்றாட இளைய யாதவரால் மட்டுமே முடியும். அதைத்தான் செய்தியாக அனுப்பினேன். அவர் ஏன் விலகி நிற்கிறார் என்பதே எனக்கு புரியவில்லை என்றார். அவர் துவாரகையில் இல்லை என்றார்கள். அவரது சாந்தியபணி கல்வி நிலைக்கு சென்றிருப்பதாக அறிந்தேன் என்றார் சௌனகர். எங்கிருந்தாலும் என்ன நிகழ்கிறது என்று அறியாமல் இருப்பவர் அல்ல அவர். வேண்டுமென்றே விலகி நிற்கிறார், கைகளை விரித்து. உளச்சோர்வின் ஒரு தருணத்தில் இது அவர் ஆடும் ஆடலே என்று கூட தோன்றுகிறது. இங்கே என்ன நிகழ வேண்டும் என்பதை அவர் கணித்து காய் நகர்த்துகிறார் என்று. ஆனால் உளம் மீளும்போது தலை வெம்மை கொண்டு கொதிக்கிறது. நேற்றிலிருந்து ஒரு கணமும் துயில் கொள்ளவில்லை நான் என்றவர் பெருமூச்சுடன் எழுந்து தொடர்ந்தார். நாம் பேரரசரை சென்று பார்ப்போம். யுதிஷ்டிரன் சொன்னதை நீரே பேரரசரிடம் சொல்லும். அவரது ஆணை இன்று வந்ததென்றால் அனைத்தும் நன்றே முடிந்துவிடும். சௌனகர்: என்ன நிகழும்? பீஷ்மர் அவர்களுக்காக படை நடத்துவாரா என்றார். நடத்தட்டும். பிதாமகரை கொன்றால்தான் இங்கே அறம் திகழ முடியும் என்றால் அதுவும் நிகழட்டும் என விதுரர் கூவினார். மெல்ல உடல் நடுங்கி பின்பு சற்றே தன்னை குளிர்வித்து, துவாரகையிலிருந்து ஒரு செய்தி வந்தால் போதும். பீஷ்மருக்கு நிகராக நாம் மறுபக்கம் வைக்க வேண்டிய கரு அது மட்டுமே. அதை இன்று மாலைக்குள் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் சற்று ஓய்வெடுக்கலாம் அமைச்சரே என்றார் சௌனகர். இல்லை, ஓய்வு கொள்ள இயலாது என்னால். முகம் கழுவி வருகிறேன் என்று சொல்லி எழுந்த விதுரர் சற்று தள்ளாடினார். பீடத்தின் விளிம்பை பற்றியபடி நிலை கொண்டு விட்டு நடந்தார். கனகரிடம் மெல்லிய குரலில், அந்த 1000 என்ன ஆனான் என்றார் சௌனகர். அவனை கழுவிலேற்றி விட்டார் அமைச்சர் என்றார் கனகர். சௌனகர் மெல்லிய உள நடுக்குடன், எப்போது என்றார். இன்று காலை. நானே சென்று அந்த ஆணையை நிறைவேற்றினேன். கௌரவர்களின் அரண்மனைக்கு முன்னால் கோட்டை காவல் மேடைக்கு அருகே கழு நடப்பட்டு அவனை அமரச் செய்ய வேண்டுமென எனக்கு ஆணையிடப்பட்டிருந்தது என்றார் கனகர். அவன் எளிதில் சாகலாகாது. உச்சக்கட்ட வலி அவனுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றார் விதுரர் பெரும் சினத்துடன். அவன் சாகும் கணத்தில் வந்து அவனை பார்ப்பேன். அவன் விழிகளை நான் இறுதியாக பார்த்து ஒரு சொல் சொல்வேன், நான் இன்னும் இங்கு சாகாமல் இருக்கிறேன் என்று என்றார். அவனை பிடிக்கச் செல்லும் போது அஞ்சி நடுங்கி தன் இல்லத்தில் ஒளிந்திருந்தான். இரண்ட உள்ளறையிலிருந்து அவனை பிடித்து இழுத்து வந்தபோது அவன் துணைவியும் 2 இளமைந்தரும் கதறியபடி உடன் வந்தனர். காவலர்களின் காலில் விழுந்து அந்த பெண் கதறினாள். மைந்தர்கள் முற்றத்தில் விழுந்து அழுதனர். அஞ்சாதே, நமக்கு இளையவர் துணை இருக்கிறார். இவர்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவன் சொன்னான். ஆனால் நம்பிக்கையுடன் அதை சொல்ல அவனால் இயலவில்லை. குரல் உடைந்து தழுதழுத்தது என்று கனகர் தொடர்ந்தார். அவனை இழுத்து கழுமுற்றத்திற்கு கொண்டு வந்த போதுதான் நிகழப்போவதை உணர்ந்தான். என்னை இளையவரிடம் கொண்டு செல்லுங்கள், இளையவர் உங்களை விடமாட்டார். நான் எனக்கிட்ட ஆணையைத்தான் செய்தேன் என்றெல்லாம் கூச்சலிட்டான். அவன் ஆடைகளை களைந்து கழுவில் அமரச் செய்ய தூக்கிய போது என்னை நோக்கி கைகளை நீட்டி கதறி அழுதான். என் ஆணையைத்தான் நான் ஆற்றினேன் அமைச்சரே என்றான். நான் அவனிடம், இழிமகனே, ஒரு கணமேனும் அச்செயலுக்காக நீ மகிழ்ந்தாய் அல்லவா? அதற்காகவே நீ கழுவில் அமர வேண்டியவனே என்றேன். அவன், நான் இளையவரின் அடிமை, அறியாது செய்த பெரும் பிழை என்றான். ஆம், ஆனால் அரசர் மேல் சவுக்கு வீசிய ஒருவன் உயிர் வாழ்வதென்பது அரச கோலுக்கே இழிவாகும். செல்க, உனக்குரிய பலியும் நீரும் வந்து சேரும் என்றேன். அவன் அலறல் கேட்டு கௌரவர் அரண்மனை வாயிலில் வந்து குழுமினர். அவர்களை நோக்கி, இளவரசே, என்னை காப்பாற்றுங்கள், நான் எளிய அடிமை,
என அவன் கூச்சலிட்டு அழுதான். உப்பரிகை முகப்பில் மீசையை முறுக்கியபடி நின்ற துச்சாதனன் ஒரு கட்டத்தில் நிலை இழந்து இறங்க முயன்ற போது சுபாகு அவரை பற்றி நிறுத்தி உள்ளே அழைத்துச் சென்றார். மாளிகையின் வாயில்களும் சாளரங்களும் மூடப்பட்டு விட்டன என்றார் கனகர். ஆயிரத்தவன் இன்னமும் சாகவில்லை. பெருங்குரலில் அலறிக் கொண்டிருக்கிறான். இன்று மாலைக்குள் அவன் தொண்டை உடைந்துவிடும். அதன் பின்னர் ஒலி இருக்காது. சௌனகர் பெருமூச்சு விட்டார். அவன் தருமனுக்கு எதிராக சவுக்கை தூக்கிய போதே இது முடிவாகிவிட்டது. விதுரர் ஒருபோதும் பொறுத்தருளாதவை சில உண்டு. அதை அறியாதவர் எவரும் இங்கில்லை என்றார் கனகர். சௌனகர் மீண்டும் பெருமூச்சு விட்டார். கனகர்: ஐயமே வேண்டாம் அமைச்சரே. ஒரு நாள் கணிகரையும் கழுவில் அமர வைப்பார் விதுரர். அது ஊழென வகுக்கப்பட்டு விட்டது. சொல்வளர்காடு 7வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.